இப்போ இரண்டாவது சிங்கமும் காட்டின் நடுப்பகுதியை சென்று அடைகிறது. அங்கே அது ஒரு ஆட்டை பார்க்குது. அதற்கு போட்டி ஆரம்பிக்கும் போது அது சுவை பார்த்த ஆட்டின் கால் ஞாபகம் வருது. அதனால் பசி அடக்க முடியவில்லை. நேரம் மதியம். அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் என்ன செய்யும் பாவம். தன்னை மறந்து அந்த ஆட்டை வேட்டையாட ஆரம்பிக்குது. உடனே ஆடு ஓட சிங்கம் துரத்துது. அப்போது சிங்கம் அங்கே இருக்கும் ஒரு ஆப்பிள் மரத்தை பார்க்குது. அதை பார்த்ததும் சிங்கத்துக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓடி போய் அந்த மரத்தில் இருக்கும் ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்துக்கொண்டு மன்னனை நோக்கி ஓடுது. மன்னனை பார்த்து, இதோ நீங்கள் சொன்ன ஆப்பிள் பழம், நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டேன் என மகிழ்ச்சி அடையுது. ஆனால் மன்னர் தனது 4 மகன்களும் வந்த பிறகுதான் இந்த போட்டிக்கான வெற்றியாளரை அறிவிக்க முடியும் என கூறிவிட்டார். இரண்டாவது சிங்கமும் சரி என கூறி அதற்கான மாமிசத்தை சாப்பிடுது. நன்றாக காயப்பட்டு இருந்த மூன்றாவது சிங்கம் ஒரு வழியாக காட்டின் நடுப்பகுதியை சென்று அடைகிறது. கதையின் முழு பகுதியை காண கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற லிங்கை தொட்டு பார்க்கவும். நன்றி.